பால் அண்ட் த பாய் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் பேஸ் பண்ண ஒரு படம் தான். வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பிலிம்ல அம்மா ஒரு கொலையை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பையனும் சேர்த்து அந்த தண்டனை அனுபவிக்கிறான். தண்டனை காலம் முடிஞ்ச உடனே இவங்களை ரிலீஸ் பண்றாங்க. முழுக்க முழுக்க இவங்க ஒரு சைக்கோ மாதிரி ஒரு இடம் விட்டு இவங்களோட ஐடென்டிட்டியே சொல்லாத, பையனுக்கு ஒரு பேருமே சொல்லாதே, ஒரு ஊர்ல ஒரு பேரை சொல்லி ஏமாத்திட்டு இவங்க வந்துட்டு வராங்க. இவங்க சர்வே ஆகி போற ஒரு இடம் தான் ஒரு பாட்டி மாவை பார்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த பாட்டி இறக்குற சுச்சுவேஷன்ல மெடிசன் கொடுக்காத அவங்களை சாகடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த வச்சு இவங்களை டேக் ஓவர் பண்ண போலீஸ் நினைக்கிறாங்க. அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பையன் வேற ஒருத்தங்கிட்ட லாஸ்டா வளர்றான். அவனும் ஒரு திருடா. அவன் நம்மளுடைய டொவின் தாம்ஸ் அவர் இந்த படத்துல கேமியோ மாதிரி வந்திருக்காப்ல. ஒரே வார்த்தை சொல்லணும், படத்துல கதையே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க எங்க இருந்து கூட்டிட்டு வராங்க அந்த ஒரு 5 நிமிஷம் சீன் பாக்குற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல டொவின் தாம்ஸ் சார் இவனை ஒரு பெட்டிங் கேமிங் ஆடக்கூடிய ஒரு இடத்துல, அதாவது சீட் ஆடக்கூடிய இடத்துல கூட்டிட்டு போயிட்டு இவனுக்கு அசிஸ்டண்டா வச்சு அது இது வளர்த்துட்டு கச்சா முச்சான படத்தை எடுத்துட்டு போய் கதையே இல்லாத எப்படி எடுத்துட்டு போறதுன்னு இந்த மலையாள பிலிமை பார்த்து கத்துக்கலாம். ஸ்கிரீன் பிளேவும் கான்செப்ட் வைஸும் நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தா நம்மளை ஏமாத்திட்டு போன ஒரு படம் தான் பால் அண்ட் த பாய் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே வார்த்தை ஏதாவது சொல்லணும்னா எதுவுமே இல்ல. நீங்க சொல்லுங்க, அந்த படத்துல கதை இருந்தா நல்லா இருந்திருக்குமா?